மார்னிங் கைஸ். அம்மா அப்பாவோட வெட்டிங் டே நேற்று நைட்டே சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாள். அதனால் வருஷம் கோயிலுக்கு வருவேன், ஈஸ்வரன் கோயிலுக்கு. இந்த வருஷமும் அதே கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். சாமி கும்பிட்டு தான் நம்ம டேவே ஸ்டார்ட் ஆக போகுது. என் தம்பியை மட்டும் தான் கோயிலுக்கு கூப்பிட்டு பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை போய் கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க வெட்டிங் டே. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிறந்த நாள். எனக்கு பிறந்ததுக்கு காரணம் அவங்க தான். இந்த காஸ்டியூம்லாம் வந்து பழசு, இப்போ எடுத்துக்கலாம் கிடையாது. இதை நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு கழட்டிட்டு டிஷர்ட் போட்டு ட்ரௌசர் போட்டு தான் சுற்றிட்டு இருக்க போகிறேன். அது வேணால் எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். சத்தியமாக சொல்கிறேன், சும்மா தான் இருப்பேன். பசங்க யாராவது வந்தாங்கன்னா கூட ஈவினிங் டைமில் தான் வருவாங்க, தவிர காலையெல்லாம் எவனும் வரமாட்டான். கைஸ், நாங்கள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே இந்த கோயிலுக்கு வருவேன். ஏன்னா அப்பா அம்மா வருவாங்க எப்போவுமே. இப்போ நான் போய் அவங்க கூட்டிகிட்டு தான் வருவேன். வீட்டுக்கு போல கைஸ். அம்மாவும் அப்பாவும் அவங்களே வந்துட்டாங்க வண்டி எடுத்து. இப்போ அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். சும்மா கஞ்சாவி குடிக்கிறாங்க. இவ்வளோ பாருங்க பிளடி ஃபுல். அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு உள்ளே போகலாண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வேறு போய் கேக் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன். இவனுக்கு வேணும்னா இவன் சாப்பிட்டான். அது கம்பெனிக்கு இவன் கூட உட்காந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்போ வந்துட்டு வாடா உள்ளே போய் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் நான் வேறு முட்டை சாப்பிட்டேன். ஏன்னா முட்டை கேக்கில் கலந்துருப்பாங்க அப்படின்றதுனால. இவன் என்ன சொல்கிறான், சிவன் கஞ்சாவே குடிக்கிற சார் அப்படி. உனக்கு தெரியுமா அவர் குடித்தாருன்னு? இப்போ வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்தாச்சு. அதெல்லாம் ஃபன்னாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியாக பண்ணிட்டேன். பாருங்கள், போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ள நான் அதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஆள்காரியோ பெரியவனோட பர்த்டே ஆகிட்டு இருக்குது. சாமி சேட்டா நல்லா தண்டி நான் சொல்லலை. அத்தா நான் ஸ்டோரி பாருங்க. கால் தெரியக்கூடாதா? அவங்க என்ன பண்ணுற, ப்ளஸ் பண்ணுறியா? யார ஆமாம், ஃபோட்டோ எடுத்துட்டேன். இந்த குடும்பத்தோட சின்ராசு நான் தான். எல்லாமே ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ எல்லோரும் விளாகில் இருக்கிறாங்க. விளாக் பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, ஹாப்பி பர்த்டே அதிஜி. ஹாப்பி வெட்டிங்கு சிறுசுனில் ஜி ஆண்டிஜி. சரி கைஸ், நாங்கள் இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம காஸ்டியூம் இதுதான். இன்னைக்கு ஃபுல்லாக இதை தான் சுற்ற போகிறேன். நம்மளால் ஒருத்தர் திருப்பூர் போயிட்டு வந்துட்டுருக்காரு. பேருக்கு அவர் வந்து மேச்சேரி, ஆனால் அவர் வந்து ஃபுல் டைம் திருப்பூரில் தான் இருப்பார். இப்போ திருப்பூர்லேருந்து வந்துட்டுருக்காரு. அவர் நாங்கள் பிக் பண்ணுறதுக்காக இப்போ மேச்சேரி பஸ் ஸ்டாண்டு போகிறோம். ஆக்சிடெண்ட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி? ஒருத்தவங்க உளுந்து கிடக்குறாங்க, அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. எப்படி உங்களுக்குலாம் மனசு இருக்கும்? அவன் பைக் ஓட்டுறதா ஓட்டினா அப்புறம் இந்த சிவனேன்னு வந்துட்டு இருக்கிற கிழவன் மேலே நின்று அவனையும் பைக் எடுத்து விழுந்துட்டு இருக்கிறான். ஜோடி நல்லா இருக்கு கைஸ். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அப்படி பாருங்க. ஓகே, ஒரே ஒரு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஏதாவது ஐடியா சொல்கிறேன். தலைவர் எவ்வளோ மண்டை கிழவர் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து என் பர்த்டே. அதுவுமா இவருக்கு வந்து நாங்கள் வந்து ஐஃபோன் எடுத்து கொடுக்கலான்ட்டுருக்குறோம். இவன் வந்து ரொம்ப நாளாக வந்து ஐஃபோன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் கூப்பிட்டு வந்தோம். எங்களுக்கு இவங்க சர்ப்ரைஸ் வேறு மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு 4 வாரமாக நானும் ஒரு பர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒருத்தன் தேடி திரிகிறான். இன்றைக்கி தான் கிடச்சிருக்கேன் வச்சுட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறான். போயிட்டு அவனை இன்றைக்கி லாக் பண்ணி ஒரு பர்ஸ் வாங்கி பர்ஸ் வாங்கினாலும் என் கையில் காசு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஐஃபோன் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ஆமாம், இவங்ககிட்ட இந்த பரிசு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 1 மாதத்துக்கு மேலேயே. ஏன்னா என் பரிசு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக வந்து வேறு பரிசு வாங்கணும்னு சொல்லி நானும் இருந்தேன். அது ஓசி பரிசு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பரிசு என் கையில் வந்த ரசீது என்கிட்ட ஐஃபோனு, V3 பைக்கு, அப்புறம் ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயம்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரியே ஓசிலே கிடைக்குமான்னு சொல்லி இந்த டைம் எதிர்பார்த்தா கிடைக்காது. அதனால் சொந்தமாக காசு போட்டாவது வாங்கணும். அதனால் போய் கடையிலலாம் வாங்கினா 400, 500, 600 வரைக்குமே வருது. உண்மையாகவே வந்து கடையிலலாம் போய் வாங்கினா பிராண்டட் அது இதுன்னு சொல்லுவாங்க, ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை விடவே நல்லா சொல்லுவாங்க. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஏதோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. காய்ஸ், நம்ம ஆள் உட்லாண்ட்லாம் பர்ஸ் வச்சுருக்காரு. எல்லா பிராண்டும் வச்சுருக்காரு. இப்போ நாங்கள் எல்லாம் அந்த பர்ஸ் வாங்குறது தான் இங்கே உட்காந்து ரேட்டு கம்மி பண்ணிக்கலாம். காய்ஸ், அந்த அண்ணன் அவரும் ஒரு கஸ்டமர் தான். ஆனால் அவர் எங்களுக்காக பார்கெயின் பண்ணி
பண்ணி பேசிட்டு இருக்காரு. வடக்கு நண்பர்கிட்ட அவர் எங்களுக்காக பார்கெயின் பண்ணி குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி பர்ஸ் வாங்கிட்டு இருந்தாலும் நமக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. எடுத்துட்டா எவ்வளோ இது வேணும் எது வேணும் எடுப்பா அவனோட ரேட் இது தண்டை என்னத்துக்கு 150 அண்ணா பர்சனல்ண்ணா பாய் 5 रुपये 10 रुपये 5 रुपये 10 रुपये அப்படின்னா என்னன்னு சொல்லு. நான் இதை 1000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன். 15 ரூபாயடா 15 ரூபா தான் சொல்றேன். தமிழ்ல தெரியல. தமிழ்ல தான்டா பேசுறேன். அது மொழி எனக்கு எதுவும் தெரியல. பாய் எத்தனை பேர் வந்து ஒரு பர்ஸ் வாங்குறதுக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு வந்து முடிஞ்சு போயிட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உண்மையாகவே வந்து சீரியஸாக செம்மையாக இருக்கும். இது நான் எவ்வளோ நாள் வச்சுட்டு போகிறேன். அவர் போயிட்டாரு. இங்கே கட்டு அவனை பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்த பரிசு தான் என்கிட்ட ஒரு 2-2.5 வருஷமாக இருந்தது. அதை வச்சு தான் நான் வந்து ஐஃபோன் வாங்கினேன், வீட்டுக்கு பைக் வாங்கினேன். அவனுக்குமே அந்த பரிசு வந்து அவன் வாங்கினது கிடையாது, வேற ஒரு ஆள் வாங்கி கொடுத்தது. ஏதோ அவங்ககிட்ட இருந்த ராசி என்கிட்ட வந்துருச்சா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ ஓசியில் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கல. அதனால சொந்தமாக காசு போட்டு 150 வாங்கியிருக்கிறேன். பெரிய விஷயமா இருக்குது. கைஸ் இந்த பர்த்டேலேயே ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா மே மந்தில் பிறக்கிறது தான். நான் இன்னும் ஸ்கூலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, ஸ்கூலில் எல்லாருமே பர்த்டே சாக்லேட்லாம் கொண்டு வருவாங்க. எனக்கு பிடிக்காத பீரியடில் நாங்கள் வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டை எவனாவது கூட்டிட்டு வாடா போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு ஆசை. ஆனால் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை. காலேஜில் கூட என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல. காலேஜில் சும்மாவே தான் இருக்காங்க, காஸ்ட்யூம் மாற்றி ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சரி வாங்க, தான் மணிப்பூர் பின்னாடி வந்திருக்காரு. வீடியோ எடுக்க போகலான்னு சொல்லிட்டு நம்மளால தான் வந்திருக்காரு. எங்கள் டெய்லி ரொட்டேனே இதுதான். அவர் வருவார், பின்னாடி இருந்து கூப்பிடுவார். இப்படி வாங்க பின்னாடி தான் இருக்கேன், வீடியோ எடுக்க போகலாம் அப்படிங்கிறாரு. அப்படியே வந்துட்டு வீடியோ எடுக்கணும். அங்கே தான் இருக்கார் பாருங்கள். அவருக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருக்கு. நாங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வரோம். என்ன சட்டைலாம் ஒரு மாதிரி ஃபங்கியாக இருக்குது, ஒரு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறீங்க. நாங்கள் வசிக்கிறதே இந்த காட்டுக்குள்ளே தான், வேறு வழி இல்லை, இந்த தான் எடுத்தாகணும். இவன் பல வருஷம் கழிச்சு எங்கள் கூட வந்திருக்கான். சதீஷ் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு, நானே ஒரு லூஸ் பண்ணிக்கிறியா? ஆமாம் சொல்லிடுங்க. எங்களுக்கு ஒருத்தன் கதை கொடுத்துன இருக்கான். அவன் பேர் தான் ரோஹித். அவனை மட்டும் நம்பி ஒரு விஷயம் பண்ண முடியாது. முடியெல்லாம் காஞ்சிருக்கு எனக்கு. வேறு கேவலமாக இருக்கு. நான் வரேன். இதுதான் உயிர்காப்பன் தோழன். சொல்லு. வந்துட்டான் ரோஹித், ஹாய் சொல்லுங்க. இவனெல்லாம் நம்பி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ காட்டு இங்கே இருக்கான் பாருங்க. இதோ இவனெல்லாம் நம்பி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா நான்லாம் சத்தியமாக செத்துடணும். இன்றைக்கி ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கணும்னு நான் பிளான் போட்டேன்னா அடுத்த வருஷம் எடுத்தால் தான் நான் அவன் வரும்போது சென்னையிலேருந்து வரேன் நான். ஆமாம், உனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவன் வண்டியிலேருந்து இறங்கும்போது ஒரு ஹாய் சொல்லுனேன். ஹாய். அவன் ஸ்லாங்கே சென்னை பையன் ஆகிட்டான். அவன் என்ன இப்படி படிச்சா மேலே கதை இருக்குது. ஸோ சரிங்க, நாங்கள் போய் ப்ரமோஷன் எடுத்ததுக்கப்புறம் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். தள்ளி போவோம் உடனே. சரியா? அப்புறம் நீ என்ன உடனே பிடிச்சி இழுத்து ஹேர்ஸ்டைல் நிற்க மாட்டேதுடா. இப்போ தானே போய் 1 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நான் சலூனில் கட்டிங் பண்ணிட்டேன். அங்கே பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஹீரோ மாதிரி இருக்கிறேன். இங்கே வந்தால் ஜீரோ மாதிரி இருக்கேன். இங்கே வந்து பிச்சைக்காரனோட மோசமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. நான் வந்து சொன்னேன், என்ன உனக்கு ஹேர்ஸ்டைல் தான் செட் பண்ணணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே தூக்கி போட்டு டான் ஸ்லோ மோல போட்டு உன்ட்ட கொடுத்து இதை யூஸ் பண்ணேன், உனக்கு வேறு லெவலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடலாம். சக்தி மித்ரா குடிங்க தெம்பாருங்க அப்படி.
சுரேஷ் அண்ணா வந்து எங்களுக்கு தெய்வம் மாதிரி வந்தாரு. கண்டிப்பா நான் போட்டுருவேண்ணா. அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்னா. அவர் தான் எங்களோட அப்போ ஸ்டைலிஸ்ட் எல்லாமே. அவர் தான். ப்ரமோஷனுக்கு வந்த பவுடர் நாங்கள் கொட்டி எப்படி விளையாண்டுட்டு இருக்கோம் பாருங்க. அட பாவி டி 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 என்னதுல இன்னைக்கு மட்டும் ஏன் ப்ரமோஷன் மட்டும் பண்ற? ஏன் தலையில ஓதையில போட மாட்டீங்க? ஆல்ரெடி இதெல்லாம் படாத கூட பர்சன்டேஜ் இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி எல்லாம் போட்டு ப்ரமோஷன் மட்டும் பண்ணுவோம், ஆனா நாங்க மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அதை அப்படி என்னை கூட்டிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். அப்படியே கேக் இது வேணா வாங்கி கூட, உனக்கு சர்ப்ரைஸ் தாங்க, அதை வாங்கி கொடு எனக்கு. எப்படா எடுக்கிறது நானு? டேய் சர்ப்ரைஸ் எடுறா, சீக்கிரம் வெட்டலாம். எனக்கு தான் சர்ப்ரைஸ் இவ்வளோ வாங்கி பண்ணுறாங்க. கொள்ளாத கேட்கல. சக்தி மூஞ்சி ஏதோ பண்ணியிருக்கேன்னு கேட்குறான்டா. ஏன்டா எல்லாரும் இப்படி கேட்குறாங்க? சக்தி ஃபேஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்க. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு பேக்கரி கூட்டிகிட்டு போய் நிஜில் கேக் என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உனக்கு சர்ப்ரைஸ் வெட்டிடலாம் அப்படிங்கிறான். நான் பண்ணுறது இவனுங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு சர்ப்ரைஸை ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இப்போ சர்ப்ரைஸ் ஆன மாதிரி சூப்பரா தேங்க்ஸ்ரா ஐயோ அப்படின்னு. இந்த நம்பியை வந்து நாங்கள் கீழே வந்து செட்டில் பண்ண மாட்டேன். இதை நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். மணிபுரம் பின்னாடி உட்காந்துருந்தாரு. திருப்பதி போயிட்டாரா? இல்லை, இங்கே தான் இருக்காரு. ஏய் ஏண்டா சாவூடு மாதிரி ஏன்டா அமைதியாக இருக்கீங்க? யாராவது ஏதோ பேசுங்க, எல்லாம் சரிங்க. அவன் ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு காலத்தில் நாங்களும் இப்படிதான் சுற்றிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த மாதிரிலாம் சுற்றுறோம். ஒரு வேலை தலையை காட்டுறா. பின்னாடி திரும்ப வீட்டில் எதுவும் சொல்ல ஒரு ஆசை லடாக்கில் கொண்டாடணும்னு. நாங்கள் இப்போ லடாக்கில் கொண்டாடிட்டு இருக்கோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்னால் பனிப்பனியாக வண்டிடா டே. நோ ரொம்ப பெருமையாக இருக்கு. ஹாப்பி பர்த்டே. நாங்கள் எக்ஸல் பாய்ஸ். கேக் கட் பண்ணு. ஏய் இருப்பா, சர்ப்ரைஸ். ஏய் வாடா. ஏ அங்க போடா, வாடா. அவனு கூட்டி விடு. போலீஸ் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போகணும். இதுதான் நமக்கு இப்ப இருக்கிற பெரிய தாக்கம். போலீஸ் வந்தா போலீஸ்க்கும் கேக் கொடுப்போம். அடிக்க கூடாது. சாப்பிடு. தண்ணி வாங்கிட்டு இருக்கலாம், இறங்க மாட்டேங்குது. அவ்வளோதான் கைஸ், இதுதான் பர்த்டே. இவங்கெல்லாம் தான் எனக்கு தனியாக இருக்காது, சப்போர்ட் பண்ணி இவங்க எல்லாரும் தான் எனக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க. கேக் வெட்டுறதுக்கு இந்த வண்டி ஸ்பான்சர் பண்ண மண்டையன் நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அந்த வண்டியை நான் ஓட்டிட்டு வந்து சம்பவம் பண்ணது. அந்த வண்டியில் லைட்லாம் பண்ணி ஓட்டு பாத்தியா? நான் இங்கே பேசிட்டு நான் தனியாக பேசியிருக்கேன். நாங்கள் எல்லாம் சாப்பிடலாம். 1 2 3 4 5 15 பீஸா நாம இப்போ கணக்கு போ. அந்த மாதிரி நின்று வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கேக்கை வெட்டுற மாடுலேஷன் அந்த மாதிரி தானே இருக்கு. பவுல பீஜம் போட்டுற அந்த மாதிரி காப்பிரைட்ஸா? எடுத்து திங்கிறதுக்காக கேக் வெட்டா. இந்த கொட்டை இங்க இருந்துச்சுன்னா அறுக்க முடியாது அந்த லைன்ல. சரி அறுக்க முடியாது, நாங்க எடுத்துக்கிறோம். கொட்டையை எடுத்துக்கடா. யாரும் எடுக்கலன்னா நாம எடுக்கணும். இந்த இடத்துல போடு, இப்படி போடு. நான் சொல்றேன், இப்படி போடுற சொல். எதுக்கு போட்டுக்கிட்டு இருந்தா அது எடுத்துட்டு போக முடியாது. அதுக்குதான். ஆனா வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க, தயவு செய்து மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க ரோஹித்தை பாருங்க. ஒரு கேக்கே ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான். எடுங்க அதெல்லாம் எடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏய் இது ஒன்று இருக்குடா, சண்டை படாம எடுத்துக்கோடா. பயந்துட்டே இருந்தேன், என்னடா எல்லாருமே எடுக்கிறாங்க ஊட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால ஓட்டி விட்டானுங்க. गाइस நாங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியுமா? அப்படியே இருங்க. ஹேப்பி பர்த்டே நிஜி. அவ்வளவுதான், சவுண்ட்லாம் இல்ல, எஸ்எஃப்எக்ஸ் நாங்க போட்டுப்போம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன்ல அமைக்கிறீங்க. கைஸ் பேர் அது ஒரே நிமிஷம் லாக் இதோட முடிஞ்சுன்னு தான் நான் நினச்சி லாக்லாம் என் பண்ணியிருப்பேன். நான் லாக் அங்கே முடியல. மணியும் சக்தியும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே சர்ப்ரைஸ் ஆனது அவங்க தான். அதையும் பார்த்துட்டு போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மட்டும் மறக்க மாட்டா. மீண்டும் சர்ப்ரைஸ். நான் சர்ப்ரைஸ் ஆகி செத்துருவேன் இன்னைக்கலாம். வந்தீங்க இல்லை அங்கிள் வாங்க இருங்க நீங்க வாங்க. ஓகே. நான் வேற vlog வேற எண்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பர்த்டே அப்பாவுக்கு நீ பர்த்டே. சூப்பர் சூப்பர். எப்படி பிறந்தப்ப பார்த்தேன் நான் சரி நீங்களோட போட்டீங்க எல்லாமே இருக்கட்டும். கரெக்டாக இருக்கும். சண்டெல்லாம் நல்லா இருக்கட்டும். கரண்ட் பேச்சு நீங்கள் அதான் தான் வந்துச்சு. அதான் நல்லா கரெக்ட் வரும் பாத்தியா. 3 பேர் இப்படி இருங்க இதை நான் 3 பேர் ஃபர்ஸ்ட் இப்படிங்க. நீங்க இப்படி வாங்க தெரியுமா? தெரியும் எப்படி வாங்க தெரியும் மாதிரி. அவங்களோட ரியாக்ஷன் தெரியாது. இவனை சர்ப்ரைஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நான் இவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ்ல ஷாக் கொடுக்க போறேன். ஓபன் பண்ணுங்க. யா கரண்ட் போட்டு ஓபன் பண்ணுங்க. நான் 12 மணிக்கு கேட்ட 3 மணிக்கு தான் வந்துச்சு. அவ்வளோ கேக் இந்த மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியா? இல்லையே நீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அது திறக்காம இருந்துச்சு சக்தி. அப்போ எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருச்சு. இன்னொன்று சொல்லவா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவன் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து போட்டோ கேட்கறான். அவங்க வந்து என்கிட்ட சத்தியம் நாங்கள் போட்டோ போடுறது போட்டோ வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்கறாங்க. சாக்கா அவனை காத்துல நான் என்ன பண்ணிட்டு நல்ல லட்சணத்துல எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. கொடுத்த வரையும் நன்றி. நான் சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. அங்கு என்னடா இது? சரி நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. நீ என்னோட புதுசா பேர்ல வச்சிருக்கீங்க. சொல்ல வேணாமாடா, லான்ச் பண்ணணும்ல. ஏன் இப்படி நிக்கிறேன்னா, இதுவும் டிஷர்ட் இதுவும் டிஷர்ட். இது ரெண்டுமே ஓசி டிஷர்ட். ரைட் ஹேண்ட்ல கொடுக்கலாம். அச்சு தானே செம்ம சர்ப்ரைஸ் இது. உண்மையாவே கேக்கு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். வாய் மேல கையிட்டு வாய் மேல கையில இவ்வளவு கேக் எப்படி சாப்பிடுறது? இதுல இன்னொன்னு, இந்த வீட்டு தலைக்கார்த்தி நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தான் சொல்றேன். ஒரு மணி ப்ரோ சொல்லுங்க. தலைக்கார்த்தி காலையில எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இதுல எங்க இருக்கிற தலை கோயில் அப்படிங்கிற மணி ஏதோ உன் போட்டோ போட்டு கேக் வெட்டணும். அவரு எங்க திருப்பூர்ல வந்துருக்கா போய் கூட்டிட்டு வரலாம். இனிமேல் சர்ப்ரைஸ் அவங்க தானே நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. எல்லாம் எப்படி இப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா உண்மையா சொல்ற நம்மளை சுத்தி இவ்வளவு தற்கொலைங்க இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்றேன்? என் தலை என்கிட்ட சொன்னீங்க, பாவம் அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஏதோ வச்சிருப்பாங்க போல அப்படின்ட்டு சொல்றேன். சரி நான் சொன்னேன் மணிக்கிட்ட மட்டும் சொல்லிடாத. உண்மையா இப்ப எங்களுக்கு 2 பேருக்கு தானே சர்ப்ரைஸ். இது எங்கடா எங்க கிடைக்குது இந்த மாதிரிலாம்? தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய் பாய்.